ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான். என்ன டேஸ்ட்டு. ஏண்டி வந்ததும் வராதமா கை கால் கூட கழுவலை, அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டியா திங்கிறதுக்கு? போய் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்று, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகு, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடு. அதே தான்மா நானும் சொல்கிறேன். இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்டியா? அதானே, இதெல்லாம் புதுசாக நடக்கிறதா? எப்பயும் நடக்கிறது தானே. சொன்னால் மட்டும் என்ன மாறிடவா போகுது? நீயும் மாற மாட்ட, இந்த பழக்கமும் உனக்கு மாறாது. போகிற வீட்டில் மாமியாக்காரி தொடப்பாட்டி தான் அடிப்பா. அன்னைக்கு தெரியும் இந்த அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லைல்ல. மாமியார் வீட்டில் போயிட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எடுத்து வச்சு நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க போகிறேன். அதான் எனக்கு வேலை பாரு. போமா. இதெல்லாம் நல்லா பேசு, பார்க்க தானே போகிறேன் எப்படின்ட்டு. சரி, லேப்டாப்பை சார்ஜர் போட்டுக்க சொன்னியே, போட்டு வச்சிட்டேன், என்னன்னு பாரு. ஐயோ ஆமாம், வீட்டுக்கு போய் அவனுங்கக்கிட்டலாம் நான் ப்ராஜெக்ட்டுக்கு டாபிக் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மறந்தே போயிட்டேன் பாருங்கள். சரி, நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு ப்ராஜெக்ட் டாபிக்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஐயோ, உன் கூட சேர்ந்து அந்த பசங்க ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒழுங்காக செஞ்ச மாதிரி தான். நீ அவனுங்க உயிரெல்லாம் எடுத்துடுவியே. யாரு? நான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறேன்? ஓ, நீ இல்லைன்னு வேறு சொல்லுவியா? உன் டார்ச்சர் என்னாலே தாங்க முடியல. ஸ்கூல்லேருந்து அந்த பசங்க உன் டார்ச்சர் தாங்கிட்டு இருக்கானுங்க, அப்போ பெரிய விஷயம் தானே? ஆமாம், ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா மெரினா பீச்சில் ஒரு செலவு வச்சிடலாமா அவங்களுக்கு? பொடி பைத்தியக்காரி. ஃபோன் பண்ணலாமா? எடுப்பானுங்களா முதல்ல? ஐயோ, ப்ராஜெக்டை பற்றி வேறு குரூப்பில் மெசேஜ் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு ஐடியாவும் இல்லையே. அவங்ககிட்ட கேட்போம்மா. கேட்போம். சோஃபி சொல்லுடி. ஹலோ வெற்றி, வீட்டில் தான் இருக்கியா? ஹலோ, சொல்லு சோஃபி. நல்ல தூக்கம் போலையே. குட் மார்னிங்டா. செருப்பாலே அடிப்பேன் வந்தேன்னா. தூங்குறோன்னு எழுப்பி குட் மார்னிங் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்க. அடே எருமாடு, அதுக்குள்ளேயே தூங்கிட்ட? ஏண்டி, நீ மகாநதி நாடகம் பார்க்கணும் அதுக்கு முழிச்சிருக்க, நாங்கள் எதுக்கு முழிச்சிருக்கணும்? எப்பா, அந்த நாடகத்தில் அப்படி என்னதான் இருக்கோ அப்படி உட்காந்து பார்க்குற. அதெல்லாம் லவ் பண்ணியிருந்தா தான் புரியும், உனக்கெல்லாம் என்னடா புரியும் டெட்டி ஃபெல்லோ. ஆமாம், இந்த மாதிரி 10 லவ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சொல்கிறாங்க. ஏய் என்ன நாடகத்தை பற்றி பேசுகிறதுக்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? மரியாதையாக ப்ராஜெக்டை பற்றி பேசுங்க. ஐயோ ஆமாம்ல, சாரி. சரி ஓகே, எல்லாருமே காலில் இருக்கீங்கல்ல? வந்தாச்சு. அதை கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக தான் சொல்லுங்களேன்டா. சொங்கி மாதிரி பேசுகிறீங்க எல்லாரும். ஏண்டி, தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி பிரிஸ்கா பேசுன்ற? இவ்வளோ வரதே பெரிய விஷயம். அமைதியாக இருடி. நான்லாம் இப்போ தாண்டி படுத்தேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருச்சா? எழுப்பி விட்டேன். நான்லாம் தூங்கி ஆளுக்குள்ள ஒரு டான்ஸே ஆடிட்டு வந்துட்டேன் தூக்கத்தில். டேய் யாருடா? ஹன்சிகா தானே? அட ஆமாண்டா, ஹன்சிகா மட்டும்தான் வந்தாங்க. நயன்தாரா வரவே இல்லை, ஏன்னே தெரியல. நயன்தாரா தான் என் கனவுல வந்தாங்களே, உன் கனவுல எப்படி வருவாங்க? சரி டேய், ப்ராஜெக்டை பற்றி பேசுங்கடா. ஆமாண்டா, அதுக்கு தானே ஃபோன் பண்ணேன், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கடா. டாபிக்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? சோஃபி, ஆக்சுவலாக நாங்கள் 4 பேருமே ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், சொல்கிறோம், ஓகேவான்னு பாரு. பரவாயில்லடா, டாபிக்லாம் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். நான் பார்த்த டாபிக் பிளட் பேங்க் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? இப்போது ஹாஸ்பிட்டல்லலாம் பிளட்டு தேவைப்படுது, பிளட்டு சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் நீட்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் என்னென்ன பிளட் குரூப் இருக்குது, அது எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது, எது தேவைப்படுது, இப்போது எமர்ஜென்சி கேஸ்லாம் நிறைய வருது இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரேரான பிளட் குரூப் இது, அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்களே, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகே, அடுத்து? நான் பார்த்தது வந்து ஆர்ஃபனேஜ் மேனேஜ்மெண்ட். இந்த ஆர்ஃபனேஜஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் இருக்க பசங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்கள பற்றின, அப்புறம் இந்த ஆர்ஃபனேஜை பற்றின டீட்டெயில்ஸ், என்ன எப்படி வந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதை பற்றி நான் பார்த்தேன்.
நான் வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் பார்த்தேன்டி. இந்த நம்ம காலேஜோட லைப்ரரி இருக்குல்ல, அதை பற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன புக்ஸ் இருக்குது, அது எந்தெந்த ரேக்கில் இருக்குது, யார் யார் எந்தெந்த புக்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க, எந்தெந்த புக்ஸ் போகாமல் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு? ஏய், நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃபு, அப்புறமா நம்மளோட சப்ஜெக்ட்ஸு, அவங்களுக்கு வந்து டைம் டேபிள் போடுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதை பற்றிலாம் கிளாஸ் ரிலேட்டடாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஓகே. வேறு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ யோசிச்சதே பெரிய விஷயம். என்ன டார்லிங், ஹிட்லரை காணோம், வீட்டில் இல்லையா? ஆமாம், காலையில் எங்கேயோ கிளம்பி வெளியே போனார். வருவார். ஏன் பார்த்துனு அவர் தான் அப்படின்னு தெரியுது. நீயும் இதுக்கு அவரோட சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கோவத்தை குறைக்கலாம்ல. வளர்கிற பையன், சின்ன பையன் தானே, நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல. ஐயோ லக்ஷ்மி அம்மா, நீங்கள் வேற. நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கே, அவர் தான் ஒரு ஒரு வாட்டியும் என்னை வெறுப்பேற்றிட்டே இருக்காரு. ஐயோ நீங்கள் வேறம்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாமியார் மருமகள் சண்டையை கூட தீர்த்து வச்சிடலாம். இவனும் உங்கள் அப்பாவோட சண்டையும் தீர்க்கவே முடியாது. நல்லா பேச கற்றுக்கிட்டு டார்லிங், நீ ரொம்ப பேசுகிற, பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் பேசுறதுலங்க நடக்காது. என்னங்க, எங்கே போயிருந்தீங்க? காலையில் கிளம்பி போயிட்டீங்க. எங்கே போனீங்க? ஆ, அது சொல்ல தான் வந்தேன். ஒரு வரன் வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கணும். ரெடியாக இருக்க சொல்லு. அம்மா, என்னம்மா அதுக்குள்ளே எனக்கு வரன் பார்க்குறேன் அது இதுன்ட்டு? எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், சொல்லு அவர்கிட்ட. டேய், ஏன்டா? இப்போ வேணான்னா என்ன, ஏற்கனவே இல்லாமல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குதோ? இப்படியே வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஸ்ட்ரெயிட்டாக 60 கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்லு அவனுக்கு. அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசுகிறான். நீங்களாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். இவர் மட்டும் பார்த்து ஓகே சொன்னால் போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சா போதும், வேறு யாருக்கும் இங்கே சம்மதம்லாம் கேட்கல. நான்லாம் வர மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை. இவர் விருப்பத்தெல்லாம் இங்கே யாரும் கேட்கல. இவனை மரியாதையாக கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு. அந்த பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கிளம்பி கூட்டு போகணும், அங்கே போய் அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லணும், அதானே? அது அந்த பொண்ணோட விருப்பம், நம்மளால சொல்ல முடியாது. அவளோட விருப்பத்தெல்லாம் யோசிக்கிறாங்க, என் விருப்பத்தை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏய், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? பேசிட்டு தானே இருக்க. ரிமோட்டை கொடுக்கலாம்ல எனக்கு. அட்லீஸ்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுடி, நானே கூட போய் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் தர முடியாது. எல்லோரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆளுங்களோட வந்து பேசு, அப்புறம் தரேன். உங்கள் 2 பேருக்கும் ஒரே வயசு, நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸு, பேசிப்பீங்க. உங்களுக்குள்ள நிறையா இருக்கும் கதை சொல்ல. எனக்கு என்ன, உங்களை மாதிரியா வயசாகிடுச்சு? சின்ன பொண்ணு தான் இல்லை நான். ரிமோட்டை குடுறி. ஃபஸ்ட்டாவது உனக்கு தரலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, இப்போ கண்டிப்பாக தரமாட்டேன். போ. நான் அம்மாட்ட சொல்லுவேன் சக்தி, ஒழுங்காக கொடுத்துரு. சொல்லு, என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்றவேன். ஏம்மா நீயும் இப்படி பண்ணுற? நீ தானே பெரியவ, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. அதான் கேட்குதுல்ல கூடாம்மா. அட நீங்கள் வேறு பாட்டி, பெரியவன் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போகிறது? நீங்களே பார்த்தீங்கல்ல, அன்றைக்கி இந்த ரிமோட்டுக்கு எவ்வளோ சண்டை போட்டேன் என்கிட்ட. அது கரெக்டு தான், இருந்தாலும் நான் தர மாட்டேன் பாட்டி. அவ்வளோதான், அவளே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா தரமாட்டேன். சரி பாட்டி, நான் போய் கொஞ்சம் வேதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவளை போய் பார்த்துட்டு வரேன். ஐ, வெளியே போறியா? அப்போ ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போடி. இரு எடுத்து தராங்க. சே, என்ன படம்டா சாமி, எவ்வளோ சூப்பரான படம். இதை பற்றி நான் யார்கிட்டயாச்சும் பேசியே ஆகணுமே, யாரும் மாட்ட மாட்டுறாங்களே. என்ன பண்ணுறது? வேதா. அட சக்தி, ஐயையோ, இவளை எப்படி மறந்தேன்? இவளை கூப்பிட்டுருந்தாலும் நல்லா பேசியிருக்கலாமே. பரவாயில்ல, அவளே வந்துட்டா, பார்த்துக்கலாம். என்னடி ரொம்ப பிஸியாக இருக்கியா? எப்போவுமே வீட்டுக்கு வருவேன், இன்னைக்கு வரல, என்ன?
ஏய் பிஸி எல்லாம் இல்லை, படம் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். படமா? என்ன படம்? ம், அதை பற்றி பேச தான் ஒன்று தேடிட்டு இருந்தேன். கரெக்டாக நீயே வந்துட்ட. என்ன தானே? ஆ, தேடிருப்பேன். ஏய், பேசுனதெல்லாம் போதும், உட்காரிங்க. நான் கதை சொல்லணும் உங்ககிட்ட. ம், உட்காந்துட்டேன். சொல்லு, என்ன கதை? அது இன்னைக்கு கேடிவியில் இந்த ஜெயம் இருக்குல்ல, ஜெயம் ரவி படம், அந்த படம் போட்டாங்களா, அதை பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ தான் தோணுச்சு, இந்த லவ்வுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கல்ல. ஓடிலாம் போகிறாங்க, ஆனால் நமக்கு எந்திரிச்சு போய் இங்கே இருக்க ஃபேன் சுவிட்சை போடுறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி போனா, அதுக்கு முதல்ல ஆள் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து ஓடி போனா, கல்யாணம்லாம் பண்ணா எப்படி இருக்கும்? அது ஒன்றும் இல்லை, வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல, அதான் மண்டை குழம்பி போய் சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடியே, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், என்னடி காமெடி பண்ணிகிட்ருக்க? இது சீரியஸாக பேசிகிட்டு இருக்கியா? மென்டல். அந்த படத்தை பார்த்ததில்ல, அந்த படத்தில் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஓடி போனதுக்கப்புறமா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தான் பிடிப்பாங்க, பார்த்துருக்கியா? ஆனால் நீ எல்லாம் ஓடி பண்ணுவீங்க, வீட்டு வாசல்லே பிடிச்சிருவாங்க.